சார்ட் அனாலிசிஸ் வீடியோ போட்டா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு ட்ரேட் பண்ணி வீடியோஸ் போட்டா, இவனே லாஸ் பண்றான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விக்க வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ப்ராஃபிட் பண்ற வீடியோ போட்டோன்னா, ரூ. 1000 ப்ராஃபிட் பண்ணிட்டு இவ்ளோ பேசுறியா அப்படிங்கிறாங்க. பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் நிஜமாவே ஒர்க் ஆகுதா இல்லையா? நான் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா இல்லையா? லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட P&L என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. லாஸ்ட் இயர் மே 3 நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விங் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் யூடியூப்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணுறது, என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதுல நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் இன்ட்ராடே பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அண்ட் மே மந்தில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நிஃப்டியில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரீக் அவுட் ட்ரேட்ஸ்னால எனக்கு பெரிய அளவில் லாஸ் வந்துச்சு. பெரிய அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% அண்ட் 4% லாஸ் வந்துச்சு பர் ட்ரேட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகாமல் தள்ளி போயிட்டு ட்ரிகர் ஆகி ஸோ எனக்கு ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் இண்டெக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸை ஒதுக்கிட்டு ஈக்விட்டி அண்ட் ஸ்விங் ட்ரேட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூன் மந்த்லேருந்து நான் ஸ்விங் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னெல்லாம் ட்ரேட் பண்ணணும் அந்த ட்ரேட்ஸை மோஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேனல் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம P&L பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அதானியில் இருந்துச்சு. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணல. அந்த டைமில் என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 86,000. அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 92,000 இருந்துச்சு. இன்ட்ராடே பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு 86,000 இருந்துச்சு. அதை வச்சு நான் ஜூன் மந்தில் ஸ்விங் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி 5 ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1288. அதை நான் ஒரு 2 டேஸ்லேயே செல் பண்ணிட்டேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 493 வந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சர். இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்லாம் ஏன் கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 238. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜியில் பண்ணேன் 337, பிர்லா சாஃப்டில் 676 அண்ட் ஐசிஐசியில் பார்த்தீங்கன்னா 1200. இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட்டபுளாக வரணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ மணி இருந்தாலும் கொஞ்சமாக ட்ரேட் எடுங்க, கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் எடுங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் 2 இல்லை 3 ட்ரேடுக்கு மேலே இருக்க மாட்டேன். அந்த 3 ட்ரேடுமே கம்ப்ளீட்டாக லாஸ் ஆனாலுமே என்னோட கேபிட்டலில் 20 இல்லை 30% மேலே போகாத மாதிரி பார்த்துக்குவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு லாஸ் பெருசாக இருக்காது, அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பெருசாக இருக்காது. பிகாஸ் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் தான் கிடைக்கும். அதுலேயுமே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடாக தான் இருக்கும். இன்னொரு ட்ரேட் நெக்ஸ்ட் மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்னு தள்ளி போயிடும். இதுதான் ஸ்விங் ட்ரேடோட நேச்சர். இதை நம்ம அக்செப்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா IRFCயில் ட்ரேட் பண்ணேன். 35 குவான்டிட்டிஸ், 1000 rupees, 1100 rupees ப்ராஃபிட். இந்துஸ்தான் யூனிலிவர் பண்ணேன் 1256, கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் 1100, டாபர் இந்தியா 1096, பஜாஜ் ஆட்டோ 1364 லாஸ் ஆச்சு. அண்ட் இந்தியா எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணேன். LNTயில் ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணேன். விப்ரோவில் 1175, டாடா ஸ்டீலில் 7 rupees, ராம்கோவில் 1053. இந்த மாதிரி என்னோட பொசிஷன்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணேன். அண்ட் என்னோட ரிஸ்க் டு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1:1.5 தான் இருந்துச்சு. அண்ட் இந்த இயர் நான் எடுத்துக்க டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே 1:1.2 மினிமமாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான, அதாவது ஹைலி ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் ட்ரேட்ஸில் நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற டார்கெட்டில் இருக்கேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 10% ROI, 12% ROI, 16%. மினிமமாக நான் 10% ROI புக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். என்னோட கிராஸ் P&L என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,875. நெட் P&L என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,733.37. சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ்னு 1,142.43 போயிருக்கு. ப்ராஃபிட் ஃபேக்டர் 10.43. வின்னிங் ட்ரேட்ஸில் எனக்கு 14,240 வந்திருக்கு. லூசிங் ட்ரேட்ஸில் 1,364 போயிருக்கு. அவுட் ஆஃப் 59 ட்ரேட்ஸ் 54 நான் வின் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வின்னிங் ரேட் இருக்குது. 12,000லாம் ஒரு ப்ராஃபிட்டாடா அப்படின்னு கேட்பீங்க. ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க, என்னோட ட்ரேட் எக்ஸிக்யூஷன் அண்ட் நான் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கேன்ற மெத்தடை மட்டும் பாருங்கள். நான் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு தெரியணும்னா ஆல்ரெடி என்னோட ட்ரேட் அண்ட் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் எடுத்த ட்ரேட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 ட்ரேட்ஸ் இல்லை 12 ட்ரேட்ஸ் இருக்கும். இதில் ஏன் 59 அப்படின்னு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லிமிட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவேன்.
வேல்யூ ஏரியாவில் ஒரு லிமிட் ஆர்டர் இருக்கும். பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே ஒரு லிமிட் ஆர்டர் இருக்கும். நான் என்ட்ரி ஆகிற கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் என்ட்ராகு அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் ஆர்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட பொசிஷன்ஸ் 100 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதில் 20 20 20ன்ட்டு 5 தடவை பிரித்து அங்கங்கன்னு லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜூலையில் பார்த்தீங்கன்னா 7 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஆகஸ்ட்டில் ட்ரேட்ஸே இல்லை. அண்ட் செப்டம்பரில் ஒரு ட்ரேட், அக்டோபரில் ஒரு ட்ரேட், நவம்பரில் 2 ட்ரேட்ஸ், டிசம்பர் ஜான் ஃபெப்ல ட்ரேட்ஸே இல்லை. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் தான் நிறைய ட்ரேட் எடுத்திருக்கோம். அண்ட் ஜூன் மந்தில் ட்ரேட் எடுத்திருக்கோம். இனிஷியல் டேஸில் எடுத்த ட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ட்ரேட் எடுக்கல. ரொம்பவே குவாலிட்டியான ட்ரேட்ஸ் தான். அதிகமான பொசிஷன் சைஸ் பண்ணி எடுத்தேன். அதிகமான பொசிஷன் சைஸ்னால் இனிஷியல் டேஸில் 5 குவான்டிட்டி 6 குவான்டிட்டின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கேபிட்டலில் 1% 1.5% ரிஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் த்ரூ அவுட் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டல் 86,000 இருந்துச்சு. அதில் 1% மட்டும்தான் ரிஸ்க் எடுத்தேன். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 or 3 ட்ரேட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். அது மொத்தமே லாஸ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 10%க்குள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். இந்த இயர் என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட கேபிட்டல் 30% வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் 2% பர் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் நம்மகிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதோட வினிங் ரேட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்க போகிறேன். அண்ட் ட்ரேட்ஸுமே அதிகமாக எடுக்க போகிறேன். ரிஸ்க் டு ரிவார்டுமே அதிகமாக எடுக்க போகிறேன். மினிமம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ட்ரை பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் ஆகுது இல்லை லாஸ் ஆகுது, அதோட விட்டுறாதீங்க. உங்களோட ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் உங்களோட ட்ரேடை நீங்கள் எடுத்து வச்சு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே சார்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் எப்படி போச்சு, நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் இந்த சார்ட்டில் டைப் பண்ணி வச்சுட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் பண்ணவங்களுக்கோ இல்லை ப்ளேம் பண்ணவங்களுக்கோ இல்லை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே ஒர்க் ஆகும், எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, இது எல்லாமே தெளிவாக போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வருஷம் போட்டிருக்கேன். இது தொடர்ந்து நடக்கும். நான் இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுலேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், எண்ட் ஆஃப் தி டே அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் தி டே சார்ட் அனாலிசிஸ் நான் போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது, நான் ப்ராஃபிட் பண்ணணும், அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் டு ரிவார்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். பொசிஷன் ஓவர் சைஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரூல் பேஸ்டாக வச்சுக்கோங்க. உங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக கண்டிப்பாக மாறுவீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.